ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம கேங், அதாவது சிஸ்டர்ஸ் கேங்க்கு மட்டும்தான் வந்து ஷூட்டிங் இருந்திருக்கு. அதே மாதிரி சகலை பாய்ஸ்ல நம்ம விஜயை தவிர்த்து எல்லாருக்குமே வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ விஜய்க்கு மட்டும் இன்னைக்கு ஷூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி லைவ் வந்திருந்தப்ப சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம பிரவீன் சார் வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்களே, ரொம்பவே எமோஷனலான பிக்சர். ரொம்ப எமோஷனலாக விஜய் வந்து அழற மாதிரியும் தாத்தா வந்து அவருக்கு கன்சோல் பண்ணி ஒரு கிஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு பிக்சர். அது வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணது கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஷூட் பண்ண பிக்சரை இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான உண்மையான காரணம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏன் ப்ரோமோ வரல நிறைய பேர் கேட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதுக்காக கூட அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். எனிவேஸ், அந்த பிக்சர் வந்து ஒரு அழகான ஃப்ரேமாக இருந்தாலும் அதில் அவ்வளோ ஒரு எமோஷன்ஸாக அந்த ஃப்ரேம்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாமியுமே வந்து ஒரு சோலோ பிக்சர் ஷேர் பண்ணி ஒரு மாதிரி ஒரு அழகான ஒரு சேட் சாங் வந்து வச்சுருக்காங்க. காதல் கனவே சாங் வந்து பேக்ரவுண்டில் வச்சுருந்தாங்க. பட் அவங்க இருக்கிறது விஜய் லுக்கில் தான். விஜய் லுக்கில் ஒரு சேடான போஸ் கொடுத்து அந்த சாங் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. வெண்ணிலாவுக்குமே இன்றைக்கி ஷூட் இல்லை அப்படின்னு தான் வந்து காவேரி லைவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் நான் வந்து அந்த லைவ் வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு கூட ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெண்ணிலாவுக்குமே இன்றைக்கி ஷூட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது வெண்ணிலா வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலா அண்ட் காவேரி இருக்க மாதிரி. ஒருவேளை இன்னும் ஏதாவது கண்டினியூட்டி ஷூட் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதர்வைஸ் இது முடிஞ்சு போன சீனை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி இப்போ போயிட்டு இருக்க எபிசோடோடைய சேம் காஸ்டியூம்ல தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. அந்த லைவ் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல செப்பரேட்டா ஷேர் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்ரீனியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது வேற ஏதோ ஒரு ஃபில்டர் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணி நம்ம காவேரி கூட விஜய் வீட்டில் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம காவேரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா அம்மா வீட்டிலே தான் இருக்காங்க. அவுட் ஹவுஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, நாங்கள் சாரதா அம்மா வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சப்போஸ் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல, நான் இல்லாதப்போ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த சகலை பாய்ஸ் அந்த பிக்சரு, அப்புறம் இப்போ வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்களா அந்த பிடிஎஸ், எதுக்குமே வந்து நான் இல்லாதப்போ தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு தனியாக ஷூட் வந்து இங்கே வீட்டில் இருந்திருக்கும். அதர்வைஸ் வேற எங்கேயாவது அவங்களுக்கு ஷூட் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஷெட்யூல் ஷூட் ஸ்டார்ட் ஆகி டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் நமக்கு ஷூட்டே போகலை. எல்லாமே வந்து அவுட் ஹவுஸில் போகுது, அப்புறம் விஜய் வீட்டில் போகுது. ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்கே தவிர்த்து வேற ஏதோ புது லொக்கேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவங்க செப்பரேட் ஆகி போனாலுமே தனித்தனியாக தூரம் தூரமாக இல்லாமல் இங்கே அவங்க வந்து காவேரியோடைய அம்மா வீட்டிலே தான் இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது கிடைச்ச பிடிஎஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் வந்து கணிப்பு வருது. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் சார் சொன்னார், இப்போ வந்து சேட் சீன் எடுத்துட்டு இருக்கு, அதனால தான் சேடாக இருக்குன்னு அந்த லைவ்ல சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன சேட் சீன் விஜயே இல்லை, பட் ஷூட் வந்து இப்போ காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க. ஸோ காவேரிக்கு மறுபடியும் ஏதோ ஒரு சேட் சீன் வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ பெரிய சம்பவம் இருக்குன்னு வேற காவேரி லைவ்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனிவேஸ், பொங்கல் ஷூட்க்கு வந்து இந்த செலிப்ரேஷனுக்குலாம் ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, ஷூட் வந்து உங்களுக்கு ரெகுலராக போயிட்டு இருக்கு, அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் அழகாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க நம்ம காவேரி அவங்க ஸ்டைலில். அது எனக்கு சீரியலில் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி ரியல்லையுமே அவங்க வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குற காவேரிக்கும் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கும் ஒத்து போகுது. அதாவது ஒரே மாதிரியே இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த லைவ் ஃபுல் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.